கோபி அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி, எனக்கு இப்போ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அம்மாவாவது இருக்காங்களே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும், இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு உங்கள் அம்மா உன் கூட இருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறமா நீ வயசானதுக்கு அப்புறமா தனியாக இருந்து கஷ்டப்படணும்லன்னு கேட்க. ஆனால் கோபியோ சிரிச்சுக்கிட்டே, நான் அப்படிதான் வாழணும்னு என் தலைவிதியில் எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? ஏன் என் ஃப்ரெண்டு நீ இருக்கல, நீ அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்க மாட்டியான்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் என் பசங்களும் எப்பயாவது அவங்களுக்கு தோணும் போது தோணுச்சுன்னா என்னை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதை பற்றி நானே யோசிக்க ஆரம்பித்தேன், அவ்வளோதான் அழவே ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் என் அம்மா முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை பற்றி அவங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக வெளியே ஏதோ பேச்சு சவுண்டு கேட்குதே, ஒரு வேளை எழில் இல்லைன்னா செலியன் யாராவது வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆர்வமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ஈஸ்வரியோ ரொம்பவே சந்தோஷமாக வெளியே வந்து பார்க்க. ஆனால் அங்கே இருக்கிறதோ கோபி. அது மட்டும் இல்லாமல் கோபி பேசினது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கஷ்டத்தோட கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் போய் கோபி கிட்ட முன்னாடி நின்று நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், கண்டிப்பாக அவனோட ஃப்ரெண்டு முன்னாடி அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகிற வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க கரெக்டாக போனதுக்கு அப்புறமா உடனே வெளியே வந்து ரொம்பவே கஷ்டத்தோட சோஃபால சோகமாக உட்காந்துறாங்க. உடனே இதை பார்த்துட்டு கோபியும், என்னம்மா எந்திரிச்சிட்டிங்களா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன்னு சொல்ல. ஆனால் ஈஸ்வரியோ ரொம்பவே கஷ்டத்தோட அதுக்கு பதில் சொல்லாமல், என்னை மன்னிச்சிரு கோபி, என்னால தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் ஒருவேளை உன்னோட லைஃப்ல நீ வேற ஒரு வாழ்க்கையை தேடி போனதுக்கு அப்புறமா தலையிடாம இருந்திருந்தனா அட்லீஸ்ட் அவ உன்னை நல்லா பாத்துக்கலனாலும் ஒரு குடும்பமாவது உனக்கு இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் நீ அவங்க கூடயாவது இருந்திருப்ப. நான் தான் ஏதோ நீ அவ கூட இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பாக்கியா கூட சேர்த்து வைக்கலான்னு என் மனசுல கனவு கோட்டெல்லாம் கட்டி உன்னை தனியா அவகிட்ட இருந்து பிரிச்சு இந்த மாதிரி உன்னை தனிமேலேயே நிக்க வச்சுட்டேனே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அந்த ராதிகா உன் கூட வாழ தகுதி இல்லாதவன் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவ கூட நீ இருந்தா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் சந்தோஷத்துக்காக நான் இந்த மாதிரி எதையுமே யோசிக்காம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு. எனக்கு இப்போ என்ன நினைச்சா எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா உடஞ்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாம உடனடியா ஈஸ்வரியோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன, உங்களால கடைசி வரைக்கும் ராதிகாவையும் அவங்களோட பொண்ணையும் புரிஞ்சுக்கவே முடியல. ராதிகா என் கூட சண்டை போறதை மட்டும் தான் நீங்க பாத்திருக்கீங்களே தவிர அவன் என் கூட எவ்வளவு அன்பாவோ அக்கறையாவோ என்னோட தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டான்றதை நீங்க பார்த்துருக்கவே இல்லை. ஆனா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவன் மேல இருந்த அபிப்பிராயம் மாறி இருக்கும். பட் இதுல உங்களோட தப்பும் இல்லை அவளோட தப்பும் இல்லை, எல்லாமே என் தப்பு தான். நான் ஒரு வேளை ராதிகா எப்படிப்பட்டவன்றதை உங்களுக்கு புரிய வச்சிருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நானும் வந்திருக்க மாட்டேன், நீங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல ஆரம்பத்துல இருந்தே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம், அதுவும் முழு காரணம் நான் தானமா. நான் ஒருவேளை அவசரப்பட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் பாக்கியா கூடயும் என் பசங்க கூடயும் சேர்ந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ ட்ரையாவது பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு அட்லீஸ்ட் பாக்கியாவை பிடிக்காம இருந்திருந்தாலும் என் பசங்க கூடயும் உங்கள் கூடயும் அப்பா கூடயுமே கொஞ்சம் நிம்மதியான லைஃப்பை வாழ்ந்திருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன, என்னோட அவசர புத்தியாலையும் என்னோட சுயநலத்தாலையும் என் சந்தோஷத்துக்காக நான் இப்படி பண்ண போய் என்னோட வாழ்க்கையை இப்படி நரகமாக மாறிடுச்சுன்னு கண் கலங்கி அவங்களுமே அவங்க பண்ண தப்புக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீங்கள் என் முன்னாடி அழாதீங்க, என்னால் அதை பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கரெக்டாக போக பார்க்க. உடனே ஈஸ்வரியும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்க. ஆனால் கோபியோ, சரி விடுங்கம்மா, நான் கிளவுட் கிச்சனுக்கு ஒரு வேலையாக போயிட்டு வரேன், இன்னைக்கு நீங்கள் வீட்டில் சமைக்க வேண்டாம், நானே உங்களுக்கு தேவையானதை கிச்சன்லேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு கிச்சன் ஃபுட்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் வீட்டு ஃபுட் மாதிரி அவங்கள சமைக்க சொல்கிறேன், அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்காகவே வீட்டு ஃபுட் மாதிரி சமைச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட ஒர்க்குக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே பரபரப்பாக பாக்கியா செல்வி கொடியா அவங்களோட ஒர்க்கர்ஸ் கூடயுமே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க அந்த ஹோட்டலுமே, அதாவது அந்த புது ஹோட்டலுமே ரொம்பவே பிரமாதமா நிறைய கஸ்டமர்ஸ் நிரம்பி வழியிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அப்போ திடீர்னு 4-5 பேர் கொஞ்சம் ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அவங்க முதல்ல சாப்பிடதான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா நினைச்சதுனால அவங்க கிட்ட போயிட்டு, சார் நீங்க போய் அங்க உட்காருங்க, அந்த டேபிள் இப்ப காலி ஆயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்ன்றத இந்த மெனு கார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு கொஞ்சம் புது கஸ்டமரா இருக்கனால அவங்கள பாக்கியா பார்த்து கவனிச்சுக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல மரியாதையோட இல்ல எல்லார்கிட்டையுமே நடந்துக்கிற மரியாதையோட தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்தா அந்த ஆட்களுமே, இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் உங்களோட கஸ்டமர்ஸ் கிடையாது, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இங்கே பேச வந்திருக்கோம், உங்களுக்கு சுதாகர் தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெயரை கேட்ட உடனேயே பாக்கியா ரொம்பவே குழப்பத்தோட, இல்லையே யாருன்னு எனக்கு தெரியாது, என்னாச்சு சொல்லுங்கன்னு கேட்க. உடனே அவங்களும்
உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் புதுசு இல்லை, அதனால தான் அவங்கள பற்றி தெரியல. பட் அவங்கள பற்றி நீங்கள் இதுக்கப்புறமா தெரிஞ்சுப்பீங்க. அதை பற்றி நாங்கள் இங்கே சொல்ல வரல. எங்களோட ஓனர் சார் இங்கே ஒரு புது ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும், அதுவும் எக்ஸாக்டாக உங்கள் ஹோட்டல் இருக்கிற இதே இடத்துல ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த ஹோட்டலை கைமாற்றி விடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வேணும்னாலும் அதை இவங்க பண்ண தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் கால் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க, ஏன்னா எங்களுக்கு அர்ஜென்ட்டாக இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவும் இங்கே பாருங்க சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த ஹோட்டலை கைமாற்றி விடணும் இல்லைன்னா விற்கணுன்ற ஐடியாலாம் கிடையாது. அதனால நீங்கள் வேற இடம் இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் இதை கேட்டுட்டு அந்த வந்திருந்த ஆளுமே ரொம்பவே தலக்கணத்தோட, இங்கே பாருங்க, இந்த ஹோட்டல் இருந்தால் இன்னும் 2-3 வருஷத்துக்கு நல்லாவே ஓடினா எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் லாபமாக வருமோ அதை இப்போவே கூட ஒன் டைம் பேமெண்ட்டாக கொடுக்க எங்களோட ஓனர் சார் தயாராக இருக்காங்க. அதனால நீங்கள் சீக்கிரமாக இந்த ஹோட்டலை கைமாற்றி விடுறதுக்கான நாளை மட்டும் பாருங்க, மற்றதா அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல வரதை கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும் இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் நம்ம எதுக்காக கண்டுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அவங்களோட ஒர்க்கை போய் பார்க்க போக. ஆனால் அங்கே இருந்த ஆட்களுமே இந்த மாதிரி சுதாகர்ன்ற பேரை கேள்விப்பட்ட உடனேயே அவங்களோட தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா, அதாவது கொஞ்சம் ஃபோன் மீடியா சொல்லிட்டு அது இதுன்னு சர்ச் பண்ணி இந்த மாதிரி உண்மையாகவே அது யாருன்றதை கண்டுபிடிச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கிறவங்க. அவங்க நினச்சா எந்த இடத்துலனாலும் அவங்களோட ஹோட்டலை ஓப்பன் பண்ண முடிகிற அளவுக்கு அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளாகவும் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் பதட்டத்தோடு அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாக்கிய கிட்ட வந்து சொல்ல. ஆனால் பாக்கவும் இங்கே பாருங்க, அவங்களுக்கு இங்கே ஹோட்டல் வைக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு நம்ம கிட்ட சொன்னாங்க, நமக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு, நீங்கள் இதை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் செல்வியோ, இல்லைக்கா எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, இதில் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. உடனே பாக்கியாவும் அதை பற்றி இப்போ எனக்கு யோசிக்கிற நேரமே கிடையாது, அவங்களாம் நம்ம வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா டீசெண்டாக விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, அவங்க அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு கற்பனையை நினச்சி பார்த்துட்டு, நான் இன்னைக்கு என் அத்தையை பார்க்க போகலான்னு நினைக்கிறேன், அதனால மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியான்னு சொல்ல. உடனே ஈஸ்வரியும் தாராளமாக நானே பார்த்துக்கிறேன், அங்கே போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்றதை நீ விசாரிச்சுட்டு என்கிட்டயும் சொல்ல, ஏன்னா எனக்கும் அவங்க மேலே அக்கறை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் செல்லமாக அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க. உடனே பாக்கியாவும் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஈஸ்வரியோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட தனிமையில் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்த பாக்கியாவும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே ஈஸ்வரியும் கடைசியில் என் பையன் இப்போ தனி மரமாயிட்டான்ல, நான் இருக்க வரைக்கும் நான் அவனுக்காக இருப்பேன், ஆனால் நான் போனதுக்கு அப்புறமா அவன் என்ன ஆவானோ அப்படின்னு கவலையோட சொல்ல. ஆனால் பாக்கியாவோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்களோட பசங்க கண்டிப்பாக அவங்கள கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் பாக்கிய கிட்ட ஈஸ்வரியும் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கரெக்டாக வீட்டுக்கு கோபியுமே இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கண்டிப்பாக வெளி ஃபுட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கையாலேயே நம்ம அத்தைக்கு சமைச்சு போடலான்னு உடனடியாக கோபி கிட்ட போயிட்டு இன்னைக்கு இந்த ஃபுட்லாம் வேண்டாம், நானே அத்தைக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல. உடனே கோபியோ எனக்குமே வீட்டு சாப்பாடு, அதாவது உன்னோட சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நீ எனக்கும் கொஞ்சமாக சமைச்சு தெரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்க. உடனே கோபி கிட்ட பாக்கியாவும் சரி நானே சமைச்சிடுறேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிச்சனுக்கு போயிட்டு ரொம்பவே அருமையாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா சமைச்சிட்டு இருக்கிறது கோபியுமே ரொம்பவே சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்க. இதையுமே ஈஸ்வரி கவனிச்சுட்டு கோபிக்கு இன்னுமே பாக்கிய கூட சேரணும்னு விருப்பம் இருக்கு, ஆனால் என்ன இந்த பாக்கியா தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு கரெக்டாக அவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரமாக பார்த்து இந்த மாதிரி க்ளவுட் கிச்சனில் அவங்களோட ஆளுங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை சுதாகர்னு ஒரு பெரிய புள்ளி வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க விஷயத்த கேட்டதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக அவங்க பாக்கிய கிட்ட பாக்கியா உன்னோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக சில ஆட்கள் வந்திருந்தாங்களாமே அப்படின்னு கேட்க. உடனே பாக்கியா ரொம்பவே ஆச்சரியத்தோட அட ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க. உடனே கோபியும் இல்ல ஹோட்டல் பிசினஸ் நடத்துற எல்லாருக்குமே சுதாகர் யாரு, அடுத்து அவங்க எங்க தன்னோட பிரான்ச்சை ஓபன் பண்ண போறாங்கன்னு எல்லா விஷயமுமே கண்டிப்பா எங்கேயாவது லீக் ஆயிடும், அதனாலதான் என்னோட எம்ப்ளாயிஸ் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ஸோ அதனாலதான் உங்ககிட்ட அது உண்மையான்னு கேட்டேன்னு சொல்ல. உடனே பாக்கியாவும் ஓ நிஜமாவே அவங்க அவ்வளவு பெரிய ஆளா, சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, பட் நான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோலா சொல்ல.
ஆனா இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே ஷாக்கோட, பாக்கியா இந்த விஷயத்த நீ ரொம்பவே லேசா விட்டுறாத, ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். ஏன்னா அவங்க எந்த ஹோட்டலை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஹோட்டலை அடையிற வரைக்கும் ஏன் அடையிறதுக்கு என்னனாலும் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இவங்க 2 பேருமே கிச்சன்ல நின்று தன்னோட பிசினஸை பத்தி இவ்வளோ ஆர்வமாகவும் கேஷுவலாகவும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே டைனிங் டேபிள்ல உட்காந்து ஈஸ்வரி பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே கனவு கோட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ற மாதிரி தான் அவங்க எப்பவும் போலயே கனவு கோட்டை கட்டுறாங்க. பட் இது கண்டிப்பா நடக்க போறது இல்லை. ஒருவேளை ஈஸ்வரி ஏதாவது பிளான் போட்டு அது நடந்துருச்சுன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒருவேளை நீங்களுமே பாக்கியா கோபி கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு பாக்கியா என்ன பண்ணா என்ன முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரி நிறைய தடவை தன்னோட மனசையும் சரி தன்னோட ஃபீலிங்ஸையும் சரி நிறையவே காயப்படுத்தி இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாக்கியா அவங்க கூடயே அவங்களோட அக்கறையை தன்னோட அம்மா மாதிரி அவங்கள கவனிச்சுக்கிறத பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் அப்படியே ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் எப்படியோ இனியா பாக்கியாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி தன்னோட எய்மை நோக்கி ஒரு சூப்பரான அடியை எடுத்து வச்சுட்டாங்க. ஏன் எய்மை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா இனியா அடுத்து ஆகாஷை தேடி போவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க ஆகாஷை ஒட்டுமொத்தமா மறந்துட்டாங்களா, இனியா என்னதான் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற கருத்துக்களையுமே சேர்த்து கமெண்ட்ல சொல்லிருங்க.